ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான டப்பா எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்டோன்னா ஸ்வீட்ஸ், ஸ்நாக்ஸ், டேட்ஸ்லாம் வாங்கினப்போ இந்த டப்பா பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இந்த டப்பாவை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட மாட்டோம். கண்டிப்பாக அதிகபட்ச பேர் இந்த டப்பா வந்து வேஸ்ட்டாக தூக்கி போட மாட்டாங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிற யூஸஸ்க்கு, நிறையா ஸ்நாக்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்குவோம். அது இல்லாமல் வேறு எந்த மாதிரியான யூஸஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே பாத்திரம் கழுவுற இந்த டப்பா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சோப்பு தண்ணியோடு இருக்கும். இதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோப்பு சீக்கிரத்தில் கரைஞ்சி போயிடும். அது மட்டும் இல்லாமல் சோப்பு நம்ம இந்த தண்ணியோடு அதிகமாக போட்டு நம்ம விளக்குறப்ப பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பூத்து போயிருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக, அதுவும் இல்லாமல் இந்த தண்ணி வந்து இப்படி தேங்கியே இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் வளர்க்குற டப்பாக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுக்காக நான் இந்த டேட்ஸ் டப்பா தான் எடுத்திருக்கேன். இந்த டப்பாவை நம்ம எப்படி பாத்திரம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி முறுக்கு கம்பி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை நல்லா அடுப்பில் காட்டிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஹீட் ஆகி நமக்கு அது ஹோல்ஸ் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துருக்க இந்த ஸ்நாக்ஸ் டப்பாவில் இந்த ஹீட்டாக இருக்கிற முறுக்கு கம்பி வச்சு இந்த மாதிரி ஹோல் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக ஹோல் ஆயிரும். இது வந்து நம்ம நிறைய யூஸஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஹோல்ஸ் போடுறதுங்கிறது நம்மளோட விருப்பம் தான். நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எத்தனை ஹோல்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா சென்டராக ஒரு ஹோல் போட்டுட்டு சுற்றி நிறையா ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இதே மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த டப்பாவை நம்ம பாத்திரம் விளக்குறதுக்காக சோப்பு போட்டு வச்சுக்கிற டப்பாவாக யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சோப்பு போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சோப்பு சீக்கிரத்தில் கரையவே கரையாது. நீங்கள் ஒவ்வொரு தடவை பாத்திரம் கழுவுனதுக்கப்புறமும் எவ்வளோ தண்ணி நின்றாலும் அந்த தண்ணி அப்படி கீழே இருக்கிற மூடியில் வந்துடும். இப்போ நீங்கள் மேலே என்ன ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாலும் சரி, கம்பி ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஸ்க்ரப்பராக இருக்கட்டும், அதை வச்சு நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பாத்திரம் விளக்கிடுங்க. நம்ம பாத்திரம்லாம் கழுவுனதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரப்பர் பார்த்திங்கன்னா நிறைய இப்படி நல்ல சோப்பு நிறையோடு இருக்கும். இதை நம்ம என்ன செய்வோம்னு பார்த்திங்கன்னா இதை அப்படி நம்ம வச்சுருவோம். ஏன்னா அடுத்த தடவை பாத்திரம் கழுவுறதுக்கு இந்த சோப்பு நிறைய வேஸ்ட் பண்ணாமல் பாத்திரம் கழுவிக்கலான்னு நினச்சிட்டு நம்ம இந்த ஸ்க்ரப்பரை அலசாமல் அப்படியே வச்சுருவோம். கண்டிப்பாக அந்த மாதிரி வைக்கக்கூடாது. இப்படி வச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்க்ரப்பர்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்மெல், பேட் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிரும். எப்போதுமே ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பாத்திரம் கழுவுனதுக்கப்புறமா இந்த ஸ்க்ரப்பரை நல்லா தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமா வைங்க. ஸ்க்ரப்பரில் எப்போதுமே ஈரம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஈரம் இருந்தாலும் அதை நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரியான சோப்பு டப்பா பார்த்திங்கன்னா உங்களுக்கு விற்கிது. சோப்பு டப்பானா அதுக்கு தனியாக மூடி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இது வெறும் ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா ஹோல்ஸாக இருக்கும். இது வந்து நீங்கள் பாத்திரம் வளர்க்குற சோப்பு யூஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் போட்டுக்கிட்டாலும் பாத்திரம் வளர்க்குற சோப்பு பார்த்திங்கன்னா கொல கொலன்னு இல்லாமல் இருக்கும். இந்த ஸ்க்ரப்பர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்டாண்டில் போட்டு வச்சிட்டோன்னா எவ்வளோ ஈரம் இருந்தாலும் அந்த தண்ணி எல்லாமே வடிஞ்சிரும். முக்கியமாக நீங்கள் பாத்திரம் கழுவுற கம்பி ப்ரெஸ், இந்த ஸ்க்ரப்பர் எல்லாமே இந்த மாதிரி ஸ்டாண்டில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது ஈரம் இல்லாமல் இருக்கும். ஈரம் இல்லாமல் இருந்தாவே உங்களுக்கு சோப்பு ரொம்ப நாளைக்கு கரைஞ்சி போகாமல் நீண்ட நாளைக்கு வரும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஹோல்ஸ் போட்டு இந்த டப்பாவில் வச்சுருக்கிறனால நம்ம போட்டிருக்க சோப்புலேருந்து தண்ணி வடிஞ்சாலும் அந்த டப்பாவோட மூடியிலே பார்த்திங்கன்னா வடிஞ்சிருச்சு. இப்போ இதையுமே நம்ம பாத்திரம் கழுவுறாந்தா இந்த தண்ணி வச்சு நம்ம பாத்திரம் கழுவிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி இருக்கிற நல்ல சோப்பு உங்களுக்கு நீண்ட நாளைக்கு வரும். இந்த டப்பாவுக்கு நம்ம மூடி வச்சுருக்கனால நல்லா ட்ரையாக இருக்கிற சமயத்தில் நைட்டு வேலைலாம் முடித்ததுக்கப்புறமா இந்த சோப்பு டப்பாவை ஓப்பன் பண்ணியே வைக்காமல் இந்த மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. வெறும் நீங்கள் சோப்பை மட்டும் க்ளோஸ் பண்ணி மூடி வைக்கிறத விட நம்ம வச்சுருக்கிற இந்த கம்பி ப்ரெஸ்ஸு, ஸ்க்ரப்பர் எல்லாத்தையுமே போட்டு இதுக்குள்ளே போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நைட் நேரத்தில் கிச்சனில் பல்லி, கரப்பாம்பூச்சியோட நடமாட்டம் அதிகமாகவே இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த சோப்பு, ஸ்க்ரப்பர்லலாம் என்ன செய்யும்னு பார்த்திங்கன்னா பல்லி, கரப்பாம்பூச்சிலாம் ஊறிட்டே போயிட்டுருக்கும். அதோடு நம்ம எடுத்து பாத்திரம்லாம் கழுவிட்டு இருந்தோன்னா உடம்புக்கும் ஆரோக்கியம் கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு ஸ்க்ரப்பர், கம்பி ப்ரெஸ் எல்லாத்தையுமே போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ட்ரையாக இருந்தாலும் சரி, தண்ணியோடு இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கிறனால அதில் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தாலும் கீழே வடிஞ்சு போயிடும். இந்த டிப்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் இந்த டப்பாவை வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இனிமேல் கிச்சனில் பாத்திரம் வளர்க்குற சோப்பு டப்பா பார்த்திங்கன்னா கொல கொலன்னு ஊறி போய் தண்ணியோடு இல்லாமல் நல்லா ட்ரையாகவே இருக்கும். சோப்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு நீடிச்சு உழைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.